விஜய் வந்து கெஞ்சிட்டு இருக்கிறத காவேரி பார்க்குறாங்க. எல்லாரும் அவரை திட்டிகிட்டு இருக்கிறதையும் பார்க்குறாங்க. இதை பார்த்துட்டு அவங்களால தாங்கிக்கவே முடியல. காவேரி வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. உடனே அக்கா வெளியே போகாதக்கா, சொன்னால் கேளுக்கா, நர்மதா சொல்கிறாங்க. அம்மா திட்டுவாங்கக்கான்றாங்க. நீ அமைதியாக நர்மதான்னு சொல்லிட்டு காவேரி வெளியே வராங்க. வெளியே வந்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. நான் உன்னை உள்ளே போன்னு சொன்னேன், எதுக்கு நீ வெளியே வந்தேன்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. அம்மா ப்ளீஸ்மா கொஞ்சம் நேரம் இருமா, இப்போ என்ன பிரச்சனைங்க உங்களுக்கு அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. காவேரி வந்துட்டியா காவேரி அப்படின்னோடனே, ஏன் காவேரி இப்படிலாம் பண்ணுற, ஏன் காவேரி உள்ளவே இருக்க, ஏன் வெளியே வரல அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வராங்க. உடனே வந்து காவேரியை தடுத்து கையை நிறுத்துறாங்க. என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னோடனே, என்ன காவேரி இப்படி கேட்குற, வா காவேரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, எங்கே கூப்பிட்றீங்க என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் காவேரி இப்படிலாம் பேசுகிற, நம்ம வீட்டுக்கு தான் காவேரி, வா காவேரி போகலாம் அப்படின்றாரு. இங்கே பாருங்கள் நான் வரல அப்படின்னோடனே, எதுக்காக காவேரி வரமாட்டேங்கிறேன், நீங்கள் தான் என்னை போக சொல்லிட்டீங்கல்ல, அக்ரிமெண்ட் முடிஞ்சிச்சு நீ கிளம்புன்னு சொல்லிட்டீங்களே, அந்த வார்த்தையை வச்சு தானே எல்லாருமே என்கிட்ட பேசுகிறாங்க, நீங்களே போக சொல்லிட்டு நீங்களே வந்து வா காவேரினா என்னங்க அர்த்தம் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு விஜய். உடனே வந்து இல்லை காவேரி நான் சொல்கிறத கேளு, நான் எதுக்காக உன்னை போக சொன்னேன், என்ன நடந்தது எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் காவேரி, அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் முடிவு பண்ணு, எனக்கு என்ன வேணாலும் தண்டனை கூட நான் ஏற்றுக்கிறேன், நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான் காவேரி, என்னை மன்னிச்சிடு காவேரி ப்ளீஸ் காவேரி, வா காவேரி அப்படின்னா, சாரிங்க நான் வரல என்னை விட்டுங்க, அதான் வந்து நீங்கள் சொல்லிட்டீங்களே அக்ரிமெண்ட் முடிஞ்சிச்சு போன்னு சொல்லிட்டு அதான் நான் வந்துட்டேன்ல, இதுக்கப்புறம் என்ன பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, விட்டுங்க தயவுசெய்து கையெடுத்து கும்பிட்றேன், தயவுசெய்து இங்கேருந்து கிளம்பிடுங்க ப்ளீஸ், உங்களை கெஞ்சி கேட்குறேன் நான் காவேரி, ஏன் காவேரி இப்படிலாம் பண்ணுற, ப்ளீஸ் காவேரி நான் சொன்ன கேளு காவேரி, நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க, தயவு செய்து இங்கேருந்து கிளம்பிடுங்க, எதுக்கு வீண் பிரச்சனை பண்ணுறீங்க, எல்லாரும் உங்களை பேசுகிறத என்னால் தாங்கிக்க முடியல பார்க்குறது போதுமா, தயவு செய்து கிளம்புங்க, என்னால் முடியலைங்க, எதுக்கு தேவையில்லாமல் வந்து நீங்களும் வந்து பிரச்சனை திட்டு வாங்கி என்னையும் வந்து சங்கடப்படுத்துறீங்க, தயவு செய்து இங்கேருந்து கிளம்பிடுங்க, உங்களை கையெடுத்து கும்பிட்றேன்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்றாங்க. உடனே விஜய் பயங்கரமாக அழறாரு. அவரால் தாங்கிக்க முடியல, ஏன் காவேரி இப்படிலாம் பண்ணுற, ப்ளீஸுங்க தயவு செய்து கிளம்புங்க, அதான் என் பொண்ணே சொல்லிட்டால, இதுக்கப்புறம் என்ன கிளம்ப வேண்டியதானே, ஏன் உங்கள் வீடுன்னு சொல்லிட்டு கிளம்பாமல் இருக்கீங்களா, இங்கேருந்து நாங்கள் சீக்கிரமாக போயிடுவோம், அதுக்கு ஏற்பாடு எல்லாத்தையும் நாங்கள் பண்ணிட்டோம், அதனால் இங்கேருந்து முதல்ல கிளம்புற வழியை பார்ப்பா அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து விஜய் அப்படியே பார்க்குறாரு. காவேரி காவேரின்னு சொல்லிட்டு, அதான் சொல்லிட்டேலடி உள்ளே போடி அப்படின்றாரு. உடனே வந்து காவேரி பார்த்துட்டு மனசு கஷ்டப்பட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க. அதான் அவளே வந்து சொல்லிட்டால இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் வந்து தேடி வராதிங்கன்னு சொல்லிட்டால, இதுக்கப்புறம் எதுக்காக வந்து நின்றுட்டுருக்கப்பா, முதல்ல வேலையை பார்த்துட்டு போப்பா, அதான் அவளே சொல்லிட்டால, இதுக்கப்புறம் அவள் வரணும் காவேரி வரணும் காவேரி வரணும் தானே இவ்வளோ பிரச்சனை பண்ண, அவள் வந்து சொல்லிட்டாலே இப்போ கிளம்பு அப்படின்னு. அப்படியே வந்து பார்த்துட்டே வந்து விஜய் அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்புறாரு. தாத்தா ஓடி வந்து கட்டிக்கிறாரு. தாத்தாக்கு ஒன்றுமே பிள்ளை, என்னாச்சுப்பா அப்படின்னு. தாத்தா காவேரி என்னை போக சொல்லிட்டா தாத்தா, காவேரி என்னை மன்னிக்க தயாராக இல்லை தாத்தா, காவேரி என்கிட்ட பேசக்கூட மாட்டேங்கிறா தாத்தா அப்படின்னு ஆனந்த விஷயத்த சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. தாத்தா நீ கவலைப்படாதப்பா எல்லாம் சரியாயிடும்னு பயங்கரமாக வந்து அழுகுறாரு. விஜய் அழாதப்பான்னு அப்படியே தாத்தாவோட மடியில் படுத்துட்டு அழறாரு தேம்பி தேம்பி. இங்கே விஜய் வந்து பச்சை குழந்த மாதிரி அழதை பார்த்துட்டு தாங்கிக்கவே முடியல தாத்தாவால். அழாத விஜய் தயவுசெய்து அழாதரா, ஏன்டா இப்படி அழுகுற, காவேரி வந்துருவாடா, உன் பொண்டாட்டி உன்னை விட்டு எங்கடா போகிறா, கண்டிப்பாக வந்துருவாடா, அவள் இப்போ கோவமாக இருக்காடா, அவள் புரிஞ்சுக்காமல் இருக்காடா, நான் அப்போவே சொன்னேன்ல விஜய், முதல்ல அவளுக்கு நம்ம புரிய வைக்கணும்டா, அதுக்கப்புறம் தானே பேச முடியும், இப்போ அவளும் புரிஞ்சுக்காமல் இருக்கும்போது அவங்க வீட்டில் எல்லாருக்கும் கோவமாக இருக்கும்போது எப்பட்றா காவேரி வருவா, ஏன்டா இப்படிலாம் பண்ணுற அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து நெத்தி வடிகளே வந்து உச்சி முகர்றாரு. அடுத்து வந்து இங்கே பாரு விஜய் அமைதியாக இருப்பா, எல்லா பிரச்சனையும் தீரும் அப்படி சொல்லிட்டு சமாதானப்படுத்தியிருக்காரு. இங்கே காவேரி அவங்க அம்மா திட்டுறாங்க, ஏன் நீ வெளியே வந்த, நான் தான் சொல்லி அனுப்பிச்சிருப்பேன் அந்த பையன் கிட்ட, நீ என்ன திட்டு பண்ண வந்த, நான் வர வேணாம் சொன்னல, அந்த பையன் வந்து ஓவராக பண்ணிகிட்ருக்கான், என்ன நினச்சிட்டு இருக்கான் அவன் மனசில், பாருமா எதுக்கு தேவையில்லாத பேசுகிறீங்க, அவர் என்ன பண்ணார், அவர் என்ன பண்ணாரா, அவனை முன்னே விட்டு கொடுக்காம பேசிகிட்டு இருக்கல, முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணோம் அப்படின்னு சொல்லி டென்ஷனாக வந்து பார்த்துட்ருக்காங்க. வீடை பாருங்கள் முதல்ல அப்படின்றாங்க.